அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ வந்து சௌச்சௌக்கா பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து அடுப்பில் சட்டி வச்சு சட்டி சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு இதோட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பட்டை மிளகாய் அதையும் போட்டுக்கிட்டு நல்லா வந்து இதை வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சௌக்காயையும் போட்டு இதோட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்புத்தூள், இதோட ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூடு பேஸ்ட்டு போட்டு தேவையான அளவு வந்து உப்பு போட்டு நல்லா வந்து கிண்டிக்கிடலாம். கிண்டி இதுக்கு தண்ணியே தேவையில்லை. நம்ம சிம் தீயிலே வச்சு மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வெந்துருச்சு. நல்லா சுருள கிண்டிக்கிட்டு இதோட வந்து நம்ம வந்து ஒரு அரை கப் தேங்காய் வந்து துருவி போட்டு சுருள கிண்டி இறக்குனா ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியான ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சௌச்சௌக்கா பொரியல் வந்து ரெடி. நீங்கள் வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.